राम जय राम जय जय राम श्री 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 राम जय राम जय जय राम ஆதி முதனாரே எங்கள் தாய்
ராமாயண காதையை பார்ப்போம். சீதை சொல்லத்தகாத வார்த்தைகளை சொன்னதால் மனமுடைந்த லக்ஷ்மணன் ராமன் சென்ற இடம் நோக்கி சென்றார். சீதை தனியாக விடப்பட்டாள். அது கண்டு ராவணன் ஒரு துறவியைப் போல வேடமணிந்து கொண்டு சீதை இருக்கும் பர்ணசாலை அடைந்தார். காமனின் அம்புகளால் அடிக்கப்பட்ட அரக்கர் தலைவன் தனியாளான சீதையை பார்த்துவிட்டு வேதங்களை முழங்கிக் கொண்டு மரியாதையான சொற்களை சொன்னான். 3 உலகங்களிலும் சிறந்தவளும் தாமரை இல்லாத லட்சுமியை போன்ற அவளின் அழகை ராவணன் புகழ்ந்தார். அந்தணரின் வேடத்திலேயே வந்த அந்த ராவணனை பார்த்த மைதிலி எல்லா விதமான விருந்தினர் உபசாரத்துடன் பூஜித்தாள். ராவணன் அவளை கட்டாயப்படுத்தி கடத்த வேண்டும் என்ற உறுதியை தன் அழிவிற்காக மனதிலே அர்ப்பணித்தான். மறையவராகவும் விருந்தினராகவும் இருக்கும் இவர் பதில் கூறாமல் இருந்தால் இனி சபித்து விடுவார் என்று சிறிது நேரம் சிந்தித்து சீதை பதில்களை சொன்னாள். மிதிலையின் அரசமுனி ஜனகரின் மகள் சீதை நான் பேரரசன் தசரதின் மைந்தன் ராமனை மணமுடித்து அயோத்தியில் 12 ஆண்டுகள் இறுதி வாழ்ந்ததையும், கைகேயின் சொற்கேட்டு தசரதன் ராமனை 14 ஆண்டுகள் காட்டில் வந்துவாறு பணித்ததால் தனது கணவர் ராமன் தான் மற்றும் இளையோன் லட்சுமணன் கங்கையை தாண்டி தண்டகாரண்யம் வந்ததையும், பொன்மானை பிடிக்க ராமன் சென்றதையும் பற்றி 20 ஸ்லோகங்களின் மூலம் வால்மீகி சீதை வாய்மொழியாக வரைந்திருக்கிறார். தான் அரக்கர்கோன் ராவணன் என்றும் கடலின் நடுவில் உள்ள இலங்கைக்கு அரசன் என்றும் அழகுள்ள பல மனைவியர் இருந்தும் அவளிடம் தான் மனதை பறிகொடுத்ததாகவும் அவள் தன்னுடன் வந்தால் அனைவருக்கும் தலைவியாக ஆக்குவதாகவும் 9 ஸ்லோகங்களில் ஆசை காட்டுகிறான். அதனால் கோபமடைந்த சீதை 17 ஸ்லோகங்களில் தான் ராமனின் கற்புள்ள மனைவி என்றும் தன் கணவனின் பெருமையை பற்றியும் ராவணனால் தன் கணவரை வெற்றி கொள்ள இயலாது என்றும் இந்திரனின் மனைவி சசிதேவியை கடத்திச் சென்றாலும் ஒருவேளை அவனிடமிருந்து தப்பிவிடலாம், ஆனால் ராமனிடமிருந்து அவன் தப்ப இயலாது என்றும் அறிவிக்கிறாள். இப்படி ஒரு அரக்கனிடம் தனியாக சிக்கிக் கொண்டோமே என்று சீதை எல்லா வானவர்களாலும் வணங்கப்படும் தேவனான குபேரனை உடன்பிறப்பு என்று அறிவித்துக் கொண்டே நீ எப்படி நலமில்லாத தீய செயலை செய்ய விரும்புகிறாய் என்று கோபிக்கிறாள். அதனால் கோபம் கொண்ட ராவணன் தனது அரக்க உருவத்தை காட்டி தற்பெருமை பேசுகிறான். அதன் பிறகு சீதையின் சொற்களால் மிகவும் கோபமடைந்து தனது பெரிய வடிவத்தை எடுக்கிறான். தனது பலத்தால் எதையும் அழிக்கும் ஆற்றல் தனக்கு இருக்கிறது என்று மாறுதட்டுகிறான். அந்த வடிவை விட்டுவிட்டு 10 தலையுடனும் 20 கைகளுடனும் காட்சியளிக்கிறான். புதன் ரோகிணியை பிடித்தது போல ராவணன் சீதையை பற்றினான். அவன் தாமரையை போன்ற கண்கள் உடைய சீதையின் கூந்தலை இடது கையாலும் வலது கையினால் தொடைகளின் பின்புறத்தையும் பிடித்தான். நீண்ட கோரை பற்கள் உள்ளவனும் பெரிய புஜங்கள் உடையவனும் காலனை போன்றவருமான அவனை பார்த்து பயந்து வனத்தின் தெய்வங்கள் விரைந்து ஓடின. அப்படியே சீதையை தன் புஷ்பக விமானத்தில் ராவணன் கமர்ந்து சென்றார் என்று வால்மீகி கூறுகிறார். இதை கம்பர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? ஊங்கிலாம் என உலர்ந்த மேனியன் சேநெறி வந்தது ஓர் வருத்த செய்கையன் பாணியின் உழந்து எடை படிக்கின்றான் என வீணையின் இசைப்பட வேதம் பாடுவான். உணவே இல்லாதவன் போல மெலிந்த உடல் உடையவன் நீண்ட நேரம் வந்ததால் துயரடைந்து தாளத்திற்கு ஏற்றவாறு பாடுவதைப் போல வீணையின் இசையை போன்ற குரலிலே சாமவேதத்தை பாடினான் என்கிறார். இவ்வாறு தவசியின் வேடத்தை புனிந்த ராவணன் தூய்மையான மனமுடைய அருந்ததிக்கு இணையான கற்புடைய சீதை இருந்த இடத்தை அடைந்து நா குழற இங்கு இருப்பது யார் என்று கேட்டான். தோகையும் அவ்வழி தோங்கில் சிந்தனே சேகு அரு நோன்பினர் என்னும் சிந்தையால் பாகியல் கிளவியாள் பவள கொம்பர் போன்று ஏகும் என்கீண்டு என எதிர்வந்து எய்தினான். குற்றமற்ற நினைவுடையவர் 6 நோன்புகளை செய்யும் அந்தனர் என்று நினைப்பால் பாகு போன்ற மொழியுடையவளும் மயிரை போன்றவளும் பவளக்கொடி போன்றவளுமான சீதையின் எதிரே வந்து நின்றான். சீதையின் அழகிலே மயங்கிய ராவணன் தன்னை மறக்கிறான். 3 உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இவளுக்கு தொண்டு செய்யும்படி செய்வேன், இவள் காலடியில் விழுந்து கிடப்பேன், இவளை பற்றி சொன்ன என் தங்கை சூர்பனகைக்கு என் அரசை தந்து விடுவேன் என்று பகல் கனவு காண்கிறார். அந்தணன் வேடத்தில் வந்த அவனுக்கு பிரம்பினால் செய்த ஆசனத்தை அளித்து உபசரிக்கிறாள் சீதை. நடுங்கின மலைகளும் மரணும் நாவிந்து அடங்கின பறவையும் விளங்கும் மஞ்சின படம் குறைந்து ஒதுங்கின பாம்பும் பாதக கடும் தொழில் அரக்கனை காணும் கண்ணினே. மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் கொடிய செயல்களை செய்யும் அரக்கனை கண்ட உடனே மலைகள் கூட நடுங்கின, மரங்களும் பேச முடியாமல் அடங்கி போய்விட்டன, பறவைகளும் காட்டில் இருக்கும் மிருகங்களும் பயந்து அமைதியாகிவிட்டன, படமெடுத்து ஆடக்கூடிய பாம்புகளும் படத்தை குறுக்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டன என்கிறார். ராவணன் சீதையிடம் அவளை பற்றி கேட்கிறான். சிற்றன்னையின் சொல்லை நிறைவேற்றுவதற்காக கானகம் வந்திருக்கும் தனது கணவர் தம்பியுடன் தானும் வந்திருக்கிறேன் என்று பதில் சொல்கிறாள் சீதை. அவன் எங்கிருந்து வந்திருக்கிறான் என விரும்புகிறான். அதற்கு 8 விருத்தப்பாக்களில் ராவணன் பதிலளிப்பதாக சொல்கிறார் கம்பர். துறவு வேடம் பூண்ட அரக்கர் தலைவன்
தான் ராவணனின் தலைநகரான இலங்கையில் நீண்ட காலம் இருந்துவிட்டு திரும்பியதாக கூறுகிறான். திருக்கையிலி மலையே பெயர்த்து எடுத்தவன் அவன். படைக்கும் கடவுளான பிரம்மனின் குலத்தில் தோன்றியவன். மிகவும் அறிவாளி, பலசாலி, சிவபெருமான் தந்த வாளை பெற்றவன். அவன் ஒரு மங்கையை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று சீதையிடம் தன்னை பற்றியே பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். அதை கேட்ட சீதை, வேதமும் வேதியர் அருளும் வெஹலா சேதன மண்ணுயிர் தின்னும் தீவினை பாதக அரக்கரதம் பதியின் வைகுதற்கு ஏகி என் உடலமும் மிகை என்று எண்ணுவீர். என் உடம்பு கூட துறக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நினைக்க வேண்டிய துறவியான நீங்கள் வேதங்களையும் வேதத்தை கற்ற சிவபெருமானின் அருளையும் வேண்டி தவம் புரியாமல் ஆறறிவுடைய மனிதர்களை உண்ணக்கூடிய தீய செயல்களை செய்கின்ற பாவிகளான அரக்கர்களின் நகரத்திலே தங்குவதற்காக எதற்கு சென்றீர்கள் என்று கேட்கிறாள். சீதை தன் மீது சந்தேகம் கொள்கிறாள் என்று அறிந்து கொள்கிறான். எனவே அது அரக்கர்களின் இயல்பு, நாம் என்ன செய்ய முடியும் என்று அதற்கு சமாதானம் சொல்கிறான். அதை சீதை ஒப்புக்கொள்ளாமல் அவனுடன் வாதம் செய்கிறாள். இருவரும் தங்கள் பக்கமே சரி என்று வாதம் செய்கிறார்கள். மதில்கள் போன்று பாதுகாப்பு தருகின்ற சிறந்த தோள்கள் பல இருந்தால் மட்டும் வலிமை உண்டாக்கிவிடுமா? நீர் காக்கைகள் மிகுந்த ராவணனை வீரக்கழல்கள் அணிந்த வீரன் கார்த்திபீரியாஜனை சிறைப்பிடித்தான். அப்படிப்பட்ட கார்த்திபீரியாஜுனன் காட்டு மரங்கள் போன்ற பலம் பொருந்திய தோள்களை 2 தோள்கள் கொண்ட பரசுராமன் தன் கோடாரியால் வெட்டி எறிந்தான் என்றாள். இதை கம்பர் சொல்கிறார். அரண் திரு திரள் தோல் சாலவளையனின் ஆற்றல் உண்டோ, கரண்ட நீர் இலங்கை வேந்தை சிறை வைத்த கடற்கால் வீரன் திரண்ட தோல்வனத்தை எல்லாம் சிறியது ஓர் பருவம் தன்னில் 2 தோல் ஒருவன் அன்றோ மழுவினார் எரிந்தான் என்றாள். அதனால் கோபம் கொண்ட ராவணன் தனது துறை வேடத்தை நீக்கிவிட்டு தனது இயல்பான அரக்க உடலை எடுத்துக் கொள்கிறான். சீதை அதை கண்டு பயப்படுகிறாள். என்னை இவ்வாறு தூற்றிய எவரையும் நான் கொன்று தின்று விடுவேன். நீ பெண் என்பதால் உன்னை விட்டு விடுகிறேன். நீ என்னுடன் வந்துவிடு, உன்னை மிகவும் சிறப்பாக வைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். புவியிடை ஒழுக்கும் நோக்காய் பொங்கு எரி புனிதர் ஈயும் அவியை நாய் வேட்டதென்னை என் சொன்னாய் அரக்க என்ன என்றாள் சீதை. என் கணவர் ராமனின் கூறிய அம்பு உன் மீது பாய்வதற்கு முன்பாக இங்கிருந்து ஓடி போய்விடு, இலங்கையிலே போய் ஒளிந்து கொள் என்று சிறிதும் அஞ்சாமல் சீறி எழுகிறாள். அதை பொருட்படுத்தாமல் ராமனின் அம்பு என்னை ஒன்றும் செய்யாது, என்னை ஏற்றுக்கொள் என்று தரையில் விழுந்து அவளை வணங்கி கேட்கிறான் ராவணன். முன்காலத்தில் பிரம்மா கொடுத்த சாப சொற்களை நினைவிலே கொண்டு அப்பொழுது தீயவனான ராவணன் நூலை போன்ற இடையுடைய சீதையை தொடவில்லை. தூண்கள் போன்ற உயர்ந்த தோள்களின் வலிமையால் சீதையையும் சேர்த்து ஒரு யோசனை அளவுக்கு நிலத்தை தோண்டி எடுத்தான். அதனால் மயக்கமடைந்த சீதையை நிலத்துடன் புஷ்பக விமானத்தில் எடுத்துச் சென்றார் என்று எடுத்துரைக்கிறார் கம்பர். இதைத்தான் இந்த திருப்புகழ் பாடலில் சீதை கோடு போகும் அந்த ராவணனை மாள வென்ற தீரன் ஹரிநாரணந்தன் மருகோனே, கொடுபோகும் அந்த ராவணன் என்றுதான் பொருள். இருப்பினும் எண்ணற்ற மனைவிகள் இருந்தும் சீதையின் மேல் ஏற்பட்ட காமப்பித்தால் புத்தி மங்கி போன மந்தமான புத்தியுடைய ராவணன் ஆனதால் மந்தராவணன் என்றும் கொள்ளலாம் அல்லவா? சீதையின் தலைமையை ஒரு கையாலும் தொடைகளின் பின்புறத்தை இன்னொரு கையாலும் பிடித்து தூக்கி சென்றார் என்று வால்மீகி எழுதியுள்ளார். ஆனால் ஒரு யோஜனை நிலத்தை அகழ்ந்து சீதை கவர்ந்தார் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். அயன் முன் உரை சிந்தை செய்யா தீயவன் இழையை தீண்டான். அதாவது பிரம்மா முன்னாளில் எடுத்த சாபத்தை கருதியே சீதையை தீயவனாகிய ராவணன் தொடவில்லை என்று எழுதியிருக்கிறார். கற்பில் சிறந்த சீதையை ராவணன் தொட்டு தூக்கி செல்வதை தமிழ் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எனவே மரபு காரணமாக கம்பர் ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது என்று புனைந்து விட்டார் என்று எண்ணிவிடக் கூடாது. அந்த சாபத்திற்கு ஆதாரத்தை அவர் வால்மீகியின் வடமொழி மூலத்திலிருந்துதான் பெற்றிருக்கிறார். யுத்த காண்டத்தில் 13ஆம் சர்க்கத்தில் 10 - 15 ஸ்லோகங்களில் அதை ராவணனின் வாய்மொழியாகவே வால்மீகி எழுதியிருக்கிறார். மகா பார்ஷ்வனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று ராவணன் தனது சாபத்தை பற்றி கூறுகிறார். புஞ்சிதஸ்தலை என்ற தேவகன்னிகையை தான் பலாத்காரம் செய்ததாகவும் அதை பிரம்மா அறிந்து மிகவும் கோபம் கொண்டு சபித்ததாகவும் சொல்லுகிறார். சீதையை புஷ்பக விமானத்தில் எடுத்துச் சென்றான் ராவணன். தன்னை இந்த இக்கட்டான நிலையிலிருந்து காக்குமாறு ராமனையும் லட்சுமணனையும் கூவி அழைக்கிறாள் சீதை. சீதையின் குரல் கேட்டு கழுகின் வேந்தன் ஜடாயு வந்து, அடே எங்கே போகிறாய், நில் நில் என்று கூவிக்கொண்டு வழிமறித்தார். நீ அழிவை பெறப் போகிறாய், உன் சுற்றத்தாரையும் அழிக்கிறாய், ராமன் முன் உன் ஆற்றல் நிற்காது, ஏன் வீணே அழிவை தேடிக்கொள்கிறாய், சீதை விட்டுவிடு என்கிறார் ஜடாயு. ஜடாயுவும் ராவணனும் மோதிக்கொண்டார்கள். ராவணனை ஜடாயு தேரோடு கீழ் சாய்த்தார்.
ராவணன் பிழைக்க மாட்டான் என்ற நிலைமை உருவாகியது. அவனிடம் வேறு ஆயுதங்கள் இல்லை. தன் உரையில் சந்திரகாசம் என்னும் வாள் இருந்தது. அதை அவனுக்கு சிவபெருமான் அளித்தது. அதை கொண்டு ஜடாயுவன் சிறகுகளை கொய்தான். ஜடாயுவும் சிறகு அறுபட்டு கீழே சாய்ந்தார். பலியின் தலை தோற்றிலன் மாற்ற அருந்தெய்வ வாழால் நலியும் தலை என்றது அன்றியும் வாழ்க்கையினாலும் மெலியும் கடை சென்றுள்ளது. ஆகலின் விண்ணின் வேந்தன் குதிசம் எரிய சிறை அற்றது ஓர் குன்றில் வீழ்ந்தான் என்கிறார் கம்பர். அடுத்த பதிவிலே தொடர்வோம். முருகாசரணம். முக ராமர்ப்பணமஸ்து.